இப்பதான் பைக் நீட்டா அழகா இருக்கு. ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன் பைக் ரொம்ப அழுக்க அசிங்கமா இருந்துச்சா, அதான் கழுவி விட்டேன். இப்ப பாரு எப்படி இருக்கு, செம்மையா இருக்குல்ல? ஏய், ஏன் பைக் நீ ஏண்டி துடைக்கிற? நீதான் துடைக்க மாட்டேங்கிறிய, அதான் நான் துடைச்சேன். அது மட்டும் இல்லாம பொண்டாட்டியோட வேலை புருஷனை குளிப்பாட்டி அவனுக்கு சாப்பாடு போட்டு அவனுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி அவனை பாத்துக்கிறது மட்டும் இல்ல, புருஷன் யூஸ் பண்ற பொருளை தொடச்சு கிளீனா வச்சுக்கிறதும் தான் சஞ்சீவ். ஏய், உனக்கு எத்தனை தடவை சொல்றது என்ன சஞ்சீவ்னு சொல்லாதனே? இனிமே நான் சஞ்சீவ் புருஷன் ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. எதுக்கு சஞ்சீவ் எப்பவுமே கோவப்பட்டுட்டே இருக்க? உன்னை என் புருஷன்னு சொன்னா எதுக்கு கோவப்படுற? நீ என் புருஷன் தானே. உன் உயிரை காப்பாத்தின என்ன அடிக்க வர பாத்தியா? ஒரே ஒரு தடவை என் உயிரை காப்பாத்திட்டு 9 தடவை சொல்லி சாவடிக்கிறிய. சரி சஞ்சீவ், நான் உன் வழிக்கே வரேன். நான் சொல்றத மட்டும் நீ பண்ணிட்டேனா இனிமே நான் உன்னை சஞ்சீவனே கூப்பிட மாட்டேன், உன் பின்னாடியும் வர மாட்டேன். ஏன் வேணா நான் இந்த ஊரை விட்டே கூட போயிடுறேன். பேச்சு மாற மாட்டல்ல? உன் மேல சத்தியமா பேச்சு மாறவே மாட்டேன். சரி, என்ன பண்ணணும் சொல்லு, இப்ப செஞ்சு தொலைக்கிறேன். என்ன சொன்னாலும் செய்வேல்ல? உன்னை ஊரை விட்டு அனுப்புறதுக்காக 10 மாடி கட்டடம் மேல இருந்து குதிக்க சொன்னாலும் குதிப்பேன். சொல்லு, என்ன செய்யணும்? மொட்டை மாடியில இருந்தெல்லாம் குதிக்க வேணாம், ரொம்ப சிம்பிள் தான். ஒரு விஷயம் சொல்றேன், அதை நீ பண்ணு. சொல்லு. இந்த மாதிரி நீயும் உன் நாக்கால மூக்கு தொட்டு காட்டு, நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். என்ன செய்வியா? இதெல்லாம் ஒரு விஷயமா? இப்ப பாரு. எட்ட மாட்டேங்குது. ஒன்னும் அவசரம் இல்ல சஞ்சீவ், நல்லா ட்ரை பண்ணி நல்லா பிராக்டிஸ் பண்ணி நாளைக்கு தொட்டு காமி. போதும், நான் வரட்டா? இப்படி இவ தொட்டா எனக்கு எட்ட மாட்டேங்குது. சரி, ட்ரை பண்ணி பாப்போம். காலையிலே கோர்ட் உசார் பண்ணிடணும். என்ன அவ நாக்க வெளியே நீட்டி ஏதோ பண்ணிட்டு இருக்கானே? ஒருவேளை நைட்ல அதிகமா சுத்துறதுனால காத்து கருப்பு ஏதாவது அடிச்சிச்சோ? ஒரே குழப்பமா இருக்குதே. சரி, அவங்கிட்டே கேட்டுருவோம். ஏலே பாண்டி, என்னல செய்யற? சும்மா இல்ல. என்ன பாம்பு மாதிரி நாக்கால படம் எடுக்கிறான்? ஏல, என்ன நாக்கால படம் எடுத்துட்டு இருக்கிற? என்னடா பண்ற? இல்ல பங்கு, இந்த அபி இருக்கால்ல? ஆமா, அவ இங்கதான் இருக்கிறா. ஏய், அவ என்கிட்ட ஒரு சவால் விட்டுருக்கால. அந்த சவால நான் ஜெயிச்சா அவளே இந்த ஊரை விட்டு போயிடுறேங்கிறா. சூப்பர் சூப்பர் பச்சா. ஒண்ணு இல்ல, நாக்கால மூக்க தொட்டு காமிக்கணுமா மச்சான்? அவன் எவரெஸ்டே 8 மணி நேரத்துல தோடுறான்னு சவால் விடுறானுங்க, நீ நாக்கால மூக்க தோடுறான்னு சவால் விட்டு இருக்கிற. என்ன மச்சான் நீ சின்ன புள்ளதானே? இல்ல 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 மச்சான், நாக்கால மூக்க தொட்டுலாம் ஈஸியா, அது ரொம்ப சப்ப மேட்ரு. அதுதான் சொல்ல வர. அதைத்தான்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நாக்கு வேற ரொம்ப சின்னதா இருக்கா, தொட முடியல. தொட மாட்டேங்குதா? முடியாதுன்னு சொன்னா அடிச்சாலும் அடிப்பான். மச்சான், நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. பாட்டு நிறுத்து. எதுக்கு நிறுத்த சொன்ன? இது சொல்றேன். இப்படி எல்லாம் ட்ரை பண்ணா நாக்கால எல்லாம் உன் மூக்க தொட முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. என்னது கணேசா? இப்ப பாரு. இங்க பாரு. என்ன பண்ண போற இதை வச்சு? இத வச்சு அப்படியே உன் நாக்க இழுத்து அப்படியே கொண்டு போய் உன் மூக்க தோட வச்சிருவேன். வலிக்காது?
மச்சான் நமக்கு வலியா முக்கியம், அப்படியே இந்த ஊரை விட்டு விரட்டினா அதுதானே நமக்கு முக்கியம். அப்படியே இழுத்துற பாரு. காட்டு. வா வா. முதல்ல உன் நாக்க இழுத்து தொட்டு பாப்போம். வலிக்கலன்னு வை. என் நாக்க இழுத்து பாப்போம். ஐயோ மச்சான் 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 ஒழுங்கா நில்லு. கட்டிங் ஒழுங்கா நின்று. கட்டிங் பிளேயர்ல மாட்டிக்கிற மச்சான். தயவு செஞ்சு என்ன விடு மச்சான். மச்சான் மச்சான் நில்லு. மச்சான் 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 நான் உயிர் நண்பன் மச்சான். மச்சான் மச்சான் டேய் நாக்கு தொடப்பட டேய். ஆஸ்கோல் ஐடியா சொல்றான். ஐடியா கட்டிங் பிளேயரை வச்சு நாக்கு மச்சான். மச்சான் அது மேஜிக்ல வந்த கட்டிங் பிளேயர், கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க மச்சான். ஐயோ மேஜிக் வேணா லாஜிக் வேணா போடா டேய். என்ன பண்ணுது அண்ணன்? வாங்க. ஏல அவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்? தெரியலம்மா. எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க? எதுக்குல இப்படி தவக்கல மாதிரி நாக்க தவிக்கிட்டு நிக்க? நாக்கால மூக்கத்தோட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எது? நாக்கால மூக்கத்தோட போறியா? எதுக்குன்னு? இது பாரு, நான் நாக்கால மூக்க தொட்டுட்டா அந்த டெல்லி பொண்ணுல டெல்லி பொண்ணு அவ இந்த ஊரை விட்டே போயிடுறாளாம். என்கிட்ட சவால் விட்டுருக்கா. அதான் எல்லே பாண்டி, உன்னால நாக்கால மூக்க தொட முடியாதுடா. அத தெரிஞ்சுதான் அவ உங்ககிட்ட சவால் விட்டுருக்கா. அது புரியாம தேவையில்லாம முயற்சி பண்ணாதடா. இப்ப பாரு, உன்னால நான் டிஃபனை பாதியிலே விட்டு வந்திருக்கேன். வாடா வாடா, டிஃபன் சாப்பிடலாம் வாடா. என்னது? என்னால நாக்கால மூக்க தொட முடியாதா? அப்போ நான் நாக்கால மூக்க தொட்டு அந்த அபி அந்த ஊரை விட்டு விரட்டி காட்டுறேன்னா இல்லையான்னு பாரு. ஐயோ, சொன்னா கேட்க மாட்டேங்கிறானே. ஏல பாண்டி, அதையெல்லாம் சாப்பிட்டு வந்து முயற்சி பண்ணலாம். முத சாப்பிடவா. அதெல்லாம் முடியாதுமா. நாக்கால மூக்க தொடாம நான் பச்சை தண்ணியை கூட குடிக்க மாட்டேன். பாண்டி ஏலே பாத்துடா, எதுக்குடா இப்படி பண்ற? சரி வா, வந்து சாப்பிடு. போமா அம்மா, சாப்பாடு சாப்பாடு. அண்ணன் இருண்ணே. அண்ணன், இந்த ஊரே பார்த்து பயப்படுற என் புள்ளைய அந்த அபி இப்படி மாத்தி விட்டாளே. என்ன? அந்த காலத்துல உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது நீயும் என்ன பார்த்து நாக்கால மூக்கு தொடுக்க, அப்பதான் அவங்கள கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருந்தீன்னா சொல்லியிருந்தேன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம தப்பிச்சிருப்பேன்ல. இப்போ ஒண்ணு கெட்டு போகும். நீங்க இன்னைக்கு நாக்கால மூக்க தொடலைன்னா நான் உங்களை டைவோர்ஸ் பண்ணிடுவேன். நாக்கால மூக்கு தொட முடியல ரங்கராஜா, தப்பிச்சுடா. பெரிய கண்டத்துல தப்பிச்சுடா. ஐயோ ஐயோ, சந்தோஷம். ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி, கோடை மயில் மேகத்தை கண்டு ஆடும் மயிலே வா. மச்சான், விஷயம் தெரியுமா உனக்கு? நம்ம குற்றால குமரேசர்ல அவ ஏதோ பார்ட்டி வைக்கணும்னு கூப்பிட்டா. நான் சொன்னேன் 8 மணிக்கெல்லாம் குடிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல நீங்க குடிக்கே ஆகணும்னு சொல்லிட்டா மச்சான். வா மச்சான், போய் என்ஜாய் பண்ணலாம். அண்ணே அண்ணே வாண்ணே, சாப்பிட்டு போலாம். சாப்பாடுலாம் ஒண்ணு வேணாமா, நீ போமா. அம்மாடி, வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? சாம்பார் தானே. அப்படின்னா எனக்கு வேணாம். மச்சான், என்னடா வந்ததுல தலைய தடவிட்டே இருக்கிற? அதுவா, நான் கால மூக்க தொடுறேன்னு அண்ணன் நின்னுட்டு ட்ரை பண்ணுச்சு. அப்படியே மல்லாக்க விழுந்து தலையில அடிபட்டுருச்சு. இல்ல, உள்ள போ, உள்ள போ.
மச்சான் நாக்குக்கும் நாற்காலிக்கும் தான் மச்சான் சம்மந்தம் இருக்குது. அதுல போய் எப்போ ஆ, இருக்கு சம்மந்தம் இருக்கு வலிக்குதா? சம்மந்தம் இருக்கு. எனக்கும் அப்படிதான் வலிக்குது. சரி வா போலாம். மச்சான் எங்க குமரேச வீட்டுக்கு தானே? அது வந்து அவ இப்ப பழைய வீட்டுல இல்ல, வேற இடம் மாறிட்டா. எனக்கு தெரியும், வா நான் கூட்டு போறேன் வா. இல்ல அங்க போலடா. வேற எங்க போறோம் அப்போ? நாக்கால எப்படி மூக்க தொடுறதுன்னு கத்துக்க ஒரு இடத்துக்கு போறோம்டா. நாக்கால மூக்க தொடுறதுக்கெல்லாம் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்கு. அப்போ குமரேசன் ப்ரோக்ராம் கட்டு, நம்ம தனியாவே போயிருக்கலாம். ஏய் என்னெல்லாம் யோசிக்கிற? போலாம் மச்சா. வா போலாம். வா போலாம் வா போலாம். போலாமா? போலாம். ஆ. ஆனா ராவு காலம் வருது. இல்ல அதுவா முக்கியம். போயிட்டு வந்து பாத்துக்கலாம் வா. எப்பா நமக்கு ரொம்ப நாளாவே ராவு காலம் தான்பா. என்னெல்லாம் சொல்லுற? அங்க பாரு, இதோ வந்துச்சு பாரு. சஞ்சீவ் எங்க போற? இந்த பாரு அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அது ஒண்ணும் இல்லம்மா, நாக்கால எப்படி மூக்க தொடர்ந்து கத்துக்கிறதுக்காக வடநாட்டுல ஒரு வர்மக்கலை வாத்தியார் வந்திருக்காரு. அவரை பார்க்க தான் போறோம். ஐயோ மறுபடியும் தலையிலேயே கொட்டுவானே. ஏய் குறுக்க குறுக்க வராத, ஒழுங்கா வழி விடு. இரு, நாக்கால மூக்கு எப்படி தொடணும்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? இத நான் கத்து தர மாட்டேன். அப்புறம் என்ன மச்சா, இவங்களே சொல்லி தரேன்றால. நமக்கும் பீஸ் மிச்சமாவும், அதுல ஒரு புல்லு வாங்கலாம்ல. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நாங்க பாத்துக்கிறோம். நான் தானே உன்கிட்ட நாக்கால மூக்க தொட முடியுமான்னு சேலஞ்ச் பண்ணேன். நானே சொல்லி தரேங்கிறேன்ல, அப்புறம் என்ன உனக்கு? இந்த பாரு நீ எனக்கு தொட சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் நான் தான் சொல்லி கொடுத்தேன், நீ ஊரை விட்டு போக மாட்டேன்னு சொன்னா அதுக்குதான். பயப்படாத சஞ்சீவ், நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். நான் சொன்னது சொன்னதுதான். நீ நாக்கால மூக்க தொட்டுட்டா நான் சொன்னபடி இந்த ஊரை விட்டு கண்டிப்பா போயிடுவேன். நான் சொல்லி தரட்டுமா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ கிளம்பு. என்ன நீ? மச்சா 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 இங்க வாயா, இங்க வாயா, வா வா வா, இங்க வா இங்க வா சொல்றேன். மச்சா நீனே தானா வந்து தூண்டில மாட்டி தூக்குல தொங்குறன்னு சொல்லுது, அத போய் வேணாங்கறியே. பேசாம அந்த பொண்ணை சொல்லி கொடுக்க சொல்லி நாக்கால மூக்க தொட்டு காட்டி அந்த அபிய ஊரை விட்டு விரட்டிடு. ஏய் எனக்கு அவ பேசுற நம்பிக்கை கிடையாதுடா. நாக்கால மூக்கத்தோட சொல்லி கொடுக்குறேன்னு வேற ஏதாவது பண்ணிட்டானா? மச்சா நீ யாரு? இந்த ஊர்லயே பெரிய சண்டியரு, உன்னை போய் ஏதாவது பண்ண முடியுமா? இந்த பொம்பளை புள்ளியால உன்னை என்ன பண்ண முடியும்? இல்லடா ஏதாவது. நீ சும்மா இரு மச்சான், எல்லாரையும் சந்தேகப்படாத. கொஞ்சம் அப்படி திருப்பி அந்த முகத்தை பாரு, பிஞ்சி முகம். அது உன்னை என்ன பண்ண போகுது? அதுக்கு இல்லடா, அது நீ சும்மா இரு, நான் பேசிக்கிறவா, கொஞ்சம் அமைதியா வா. இங்க பாருமா அபி, எல்லாம் தெளிவா கிளீனா மச்சா கிட்ட சொல்லிட்டேன். நீ ஒண்ணே கவலைப்படாத. நீங்க சொல்லி கொடுத்த பக்கவா சொல்லி கொடுங்க, மாப்பிள்ள பர்ஃபெக்ட்டா பண்ணுவாரு பாருங்க. சரி அப்படி திரும்பி நில்லு. சொல்றாங்கல்ல நில்லு. இன்னும் கொஞ்சம் கிட்ட வா. போ வந்துட்டேன், சொல்லு. சொல்லு. நான் பண்றத அப்படியே பண்ணு. நாக்க வெளியே நீட்டு நீட்டு. அப்படியே மடி. அப்படியே மூக்கத்தோட. முடியலையே. ட்ரை பண்ணு சஞ்சீவ், கண்டிப்பா முடியும். ஒன் மோர் டைம். சரி, கூச்சமா இருந்தா கண்ண முடிக்கும். ஐயோ என்னடி பண்ற? சொல்லி கொடுக்கும் போது தெரியாம பட்டுச்சு, அதுக்கே இப்படி கோச்சுக்கிற? அதானே, நாக்கு தானே பட்டுச்சு, நாக பாப்பா கொத்துச்சு. உன்னுடுவேன். சஞ்சீவ் ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? நான் வேணா திருப்பி சொல்லி கொடுக்கட்டுமா? ஒரு ஆணியும் புடுங்க வேணாம், முதல்ல கிளம்பு. சரி நீயே கத்துக்கோ, நான் அப்புறம் வரேன். நான் நாக்கால மூக்க தொட்டு உன்னை இந்த ஊரை விட்டு விரட்டி காட்டுறேன்.
நீ இவன் கை காலை உடைச்சு மொடமாக்கணும்ல. இதுக்கு நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரேன்ல. ஒரு 40,000 ரூபாய் தெரியா? சஞ்சீவ் ஏன் இப்படி அடிதடிக்கெல்லாம் போறான்? என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறானே. அக்கா 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 வாரா சாத்தி. அம்மா இன்னைக்கு குழி பணியாரம் சுட்டாங்கக்கா. உங்களுக்கு குடுக்கறதுக்காக எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க. தேங்க்ஸ்மா. உட்காருமா. இல்லக்கா, அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாங்க. நான் சாப்பாடு பரிமாற போனோம். வரேன்க்கா. ராசாத்தி. என்னக்கா? இல்ல, சஞ்சீவ் அடிதடிக்கெல்லாம் எப்போல இருந்து போறான்? அவன் ஒரு 10 வருஷமாவே இப்படிதான்க்கா இருக்கான். காசு கொடுத்தா யார வேணாலும் போய் அடிச்சிருவான். நான் அம்மா அப்பா எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். ஆனா அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். 10 வருஷமாவா? ஆமாக்கா. இல்ல, இருக்காது. என் சஞ்சீவ் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. உங்க சஞ்சீவ் வேணா அப்படிப்பட்ட ஆளா இல்லாம இருக்கலாம்க்கா. ஆனா என் அண்ணன் அப்படிப்பட்ட ஆள் தான். அதான் நாங்க சொல்றோம், உங்க புருஷனும் என் அண்ணனும் வேற வேற ஆளுன்னு. நீங்க தான் அதை நம்ப மாட்டீங்க. இல்ல ராசாத்தி, எனக்கு தெரியும். சஞ்சீவ் தான் பாண்டி. நான் சொன்ன நீங்க கேட்கவா போறீங்க? சரி விடுங்க. அப்பா வந்தா நான் சாப்பாடு பரிமாறணும். நான் வரேன்க்கா. ஏன் பாப்பா, உன் அப்பா இந்த அடிதடிக்கெல்லாம் ஏன் போனாரு? அவரை இனிமே போக விடாம திருத்தணும், சரியா? என்ன யாரையுமே காணோம்? என்ன இவ்ளோ நேரம் ஆகுது, இன்னும் காணோம்? எங்க போனானே தெரியலையே. அம்மா, சஞ்சீவ பாத்தீங்களா? நாங்க பாக்கலமா. அவன் எங்க குடிச்சிட்டு கிடக்குறானோ தெரியாதுப்பா. நான் பார்க்கல. நாங்க பார்க்கல. போயிருப்பான். ஐயோ சஞ்சீவ், விழுந்துட்டியா? அடி ஏதாவது பட்டுச்சா? என்னாச்சு சஞ்சீவ்? குடிச்சிருக்கியா நீ? இப்படி தினமும் ஏன் குடிக்கிற? சஞ்சீவ், உனக்கு என்ன? சஞ்சீவ், இந்த அடிதடி எல்லாம் நமக்கு வேண்டாம் சஞ்சீவ். ஏய், அத சொல்ல நீ யாரு? வா, ஜோலிய பாத்துட்டு சஞ்சீவ். இவனை எப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. ஏதாவது பண்ணியே ஆகணும். முனீஸ்வரனுக்கு
ஒரு மண்டலம் விரதம் இருக்க சொல்லு. உன் புருஷன் கண்டிப்பா திருந்திடுவான். சஞ்சீவ் எழுந்திரி. அண்ணா என்னம்மா என்னாச்சு? எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. சரிம்மா சரி. பாத்து அத்தை சஞ்சீவ்